ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிலாம் ஒரு அணியே இல்லைப்பா. நீங்கள் ஏப்பா இந்திய அணி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏன் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்திய அணிலாம் ஒரு அணியே கிடையாது. ஏதோ ஒரு T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அது என்னமோ பெரிய விஷயமா சொல்லிட்டு ஏன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷின் ஆல்ரவுண்டான ஷகிப் அல் ஹசன் இந்திய அணி குறித்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு. அப்படி கோவம் வர மாதிரி பேசியிருக்காரு. நிறைய ரசிகர்கள் கோவத்தில் கூட இருக்காங்க. அதனால் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷகிப் அல் ஹசன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாதேஷின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நட்சத்திர வீரரை சொல்லலாம். நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல பிளேயர். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ அயர்லாந்து கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திச்சார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி குறித்து, இந்திய அணி ஒரு உலகக்கோப்பை தான் ரொம்ப நாள் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க, T20 உலகக்கோப்பை. அதுக்குள்ளேயே இந்திய அணி ரொம்ப நீங்கள் தூக்கி பேசிகிட்ருக்கீங்க. இந்தியாலாம் நினச்சிருந்தா நிறைய கப் அடிச்சிருக்கணும், பட் அவங்களால அடிக்க முடியல. என்ன கேட்டால் அவங்க இன்னும் நிறைய கப் அடிச்சிருக்க வேண்டிய அணி தான், பட் அடிக்கலை. அதுக்காக நீங்கள் இந்திய அணி இந்த T20 அடித்ததுக்கோசம் நீங்கள் ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறது தப்பு. ஏன்னா இந்திய அணி நல்ல அணி தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணிக்கிட்ட மோதுகிற சுச்சுவேஷன் வந்தால் இந்திய அணி கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா நிறைய நாங்கள் இந்திய அணிக்கிட்ட க்ளோஸாக போய் தான் தோற்றுருக்கோம். ஆனால் இப்போ இதுக்கு மேலே எப்போனா ஒரு வாட்டி இந்திய அணி கூட விளையாட சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் பைக்கு இந்திய அணியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷகிப் அல் ஹசன் சம்மந்தமெல்லாம் பேசியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் போகிறது அயர்லாண்டு கூட ஏதோ டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதுக்கு போகிறாரு. இவர் ஏன் நம்ம இந்தியா குறித்து ஏதோ பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டிருக்காங்க, சம்மந்தமேலாம் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் நார்மலாகவே ஒரு மாறி ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோவம் வந்துச்சுன்னா அம்பேர் கூட சண்டை போடுவார், அப்புறம் ஸ்டெம்பு தூக்கி விசிட்டடிப்பார். எப்படி ஒரு மார்க்கமான பிளேயர் தான் அவர். பட் அவர் இந்திய அணி குறித்து இந்த மாதிரி பேசியிருக்குது கொஞ்சம் எப்படி அதிர்ச்சியாக இருந்தாலும் சில பேருக்கு நிறைய பேருக்கு கோவம் தான் வருது. ஏன்னா எப்படி நீங்கள் இந்திய அணி பற்றி பேசலாம்? இந்திய அணி என்ன மாதிரி அணியாக இருக்காங்க, 3 விதமான ஃபார்மட்டையும் சூப்பராக விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க, டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, T20 உலகக்கோப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, இந்திய அணி ஜெயிச்சிச்சின்னு ஒரு வயிற்றுச்சலில் பேசுகிறாரா இல்லை உண்மையாக பேசுகிறாரா என்னன்னு புரியல. பட் இந்திய அணி தரமான அணி தாங்க, அது நம்மளுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இவர் சொல்கிறத வச்சுலாம் 4 பேர் எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா இவரே ஒரு மாதிரியான பிளேயர் தான். இருந்தாலும் இந்திய அணி உண்மையாக சூப்பரான டீமு. கண்டிப்பாக ஃப்யூச்சரும் இந்திய அணிக்கு செம்மையாக இருக்குது. அதனால் அடுத்து வர எப்படி சொல்கிறது, இன்னும் ICC சாம்பியன் ட்ராஃபி வரப்போகுது, ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது, அப்புறம் 2026 மறுபடியும் T20 உலகக்கோப்பை, 2027 மறுபடியும் 51 உலகக்கோப்பை வரப்போகுது. கண்டினியூவாக 2-3 வருஷத்தில் ஒரு 4-5 உலகக்கோப்பைகள் வருது. அதிலலாம் இந்திய அணி நல்ல ஒரு கோப்பை எப்படி ஒரு 2-3 உலகக்கோப்பை வின் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கௌதம் கம்பீர்லாம் வேறு புது கோச்சாக வந்திருக்காரு. அவர் வந்தோடனே ஏதோ சபதம் ஏற்ற மாதிரி 2-3 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு நான் வாங்கி தருவேன் அப்படி இப்படி பேசியிருக்காரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்கு உண்மை அவர் சொல்லியிருக்குதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இன்னும் எத்தனை உலகக்கோப்பை இன்னொரு 3-4 வருஷத்தில் எத்தனை உலகக்கோப்பை வின் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.